அரசியலில் களமிறங்க உள்ள விஜய் சினிமாவில் இருந்து விலகவும் முடிவு செய்து உள்ளார். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை தொடர்ந்து இன்னும் ஒரு படத்தில் மட்டும் நடிக்க உள்ளார். அதன்படி விஜயின் கடைசி படமாக தளபதி 69 உருவாக உள்ளது. இந்த படத்தை எச். வினோத் இயக்க உள்ளது கன்ஃபார்ம் ஆகியுள்ளதாம். விஜயின் 68வது படமாக தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் உருவாகி வருகிறது. இதனை அடுத்து இன்னும் ஒரு படத்தில் மட்டுமே விஜய் நடிக்க உள்ளார். விரைவில் அரசியலில் களமிறங்க உள்ளதால் இனி சினிமாவில் நடிக்கவில்லை என விஜய் முடிவு செய்துள்ளது குறிப்பிட்ட. இதனை விஜய் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். இதனால் விஜயின் அரசியல் பயணம் எப்படி இருக்கும் என ரசிகர்கள் உட்பட பலரும் எதிர்பார்த்துள்ளனர். அதேபோல் விஜயின் கடைசி படம் குறித்த எதிர்பார்ப்பும் நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது. விஜயின் கடைசி படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்க கார்த்திக் சுப்புராஜ் இயக்க உள்ளதாக சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது அதில் சில மாற்றங்கள் இருப்பதாக கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி விஜயின் 69வது படத்தை எச். வினோத் இயக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. முழுக்க அரசியல் பின்னணியில் உருவாகும் இந்த படத்தை டிவிடி என்டர்டைன்மெண்ட்ஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ளதாகவும் பிரம்மாண்ட பட்ஜெட்டில் உருவாகும் தளபதி 69 படத்தை விஜயின் அரசியல் விருந்தாக ரசிகர்களுக்கு கொடுக்க எச். வினோத் முடிவு செய்துள்ளாராம். இந்த கதையை விஜய் பிகில் படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போது எச். வினோத் கூறியுள்ளார். விஜயின் தளபதி 69 படத்துக்கு ஆங்கிரி சீட்டாஸ் என டைட்டிலை படக்குழு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விரைவில் தளபதி 69 படத்தோட அபிஷியல் அப்டேட் வெளியாகும்னு தகவல் வந்திருக்கு. நீங்க ஒரு தளபதி ஃபேனா இருந்தா தளபதி 69 படத்தை எந்த டைரக்டர் இயக்குனா படம் நல்லா இருக்கும்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ற எல்லாரும் மறக்காம நம்ம குள்ளவெட்ட ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் தமிழால் இணைவோம். வணக்கம்.